நண்பர்களே, அடடடா நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேமரா இருக்க ஆளில், அதனால் ஸ்டாண்டில் போட்டாச்சு. நம்ம அண்ணன் புது மெம்பர் நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. அன்னை கைது போனேன். அண்ணன் பேர் சொல்லிடுங்க. நெருஞ்சி குடியான் நம்ம சேனலுக்கு புது மெம்பர் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா பார்த்தீங்கன்னா பழைய நம்பர் கார்மேகம் வெளியேட்டி சிங்கம் கார்மேகம் ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே. இப்போ ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு அடுக்கு பார்சல் டிஃபன் வந்திருக்கு. ஆமாம், முரட்டு சாப்பாடு நண்பர்களே. இப்போ ஐயாவுக்கு பரிமாற போகிறேன். அண்ணன் நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா ஐயாவுக்கு? ஐயா வந்து ரத்னாஜி பஞ்சாயத்தில் 30 வருட காலமாக ஆமாம் பணியாற்றி பேரு முகலும் அவர் முகத்துக்காண்டி கூட்டம் அவர்களை பார்க்க பல கிராமங்களில் சுற்றி வட்டாங்க, நகரங்கள்ல இருந்து இருக்கிறாங்க. சூப்பர் பெரிய நல்ல ஒரு மனிதர். ஆமாம், கண்டிப்பாக ஓகே நண்பர்களே, ஐயாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருவோம். நண்பர்களே, ஆமாம் ஐயா, இன்னைக்கு என்ன டிஃபன் பார்த்தோம்? டிஃபனா, இட்லியா, தோசையா, பூரியா, இல்லை பிரியாணியா, என்னவா இருக்குது? இல்லையா சட்னி வருது எடுத்தோன்னே. ஆமாம், சட்னி தான் வரும். அப்புறம் அது கீழே வச்சா சட்னியாக வரும். என்ன பொங்கலுங்கய்யா? பொங்கலா? ஆமாம், பொங்கல். இது வந்து சாம்பார் அங்கிட்டு வை. ஆமாம், அதெல்லாம் அங்கிட்டு வை. அதெல்லாம் நீ சாப்பிடு. நான் சாப்பிடுவா? போனங்கய்யா தோசை. ஆமாம் ஐயா, உழைப்பாளியில் ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா. ஆமாம், அதுக்கு காலை சாப்பாடு இப்போ தான் சாப்பிடுவா ஐயா. ஐயா இப்போ என்ன பண்ண? எனக்கு பொங்கலை மட்டும் போடு, பாதியை போடு. பாதி சபா விடு பொங்கல். ஆமாம், சட்னி ஊற்றுவாங்கய்யா? சட்னி ஒன்றுமே இல்லை. என்ன வேணும்? சாம்பார் ஊற்றுவா? எப்படிங்க? அண்ணே சைடில் என்ன பொண்ணு? ஓகே, வேணாங்கய்யா. அருமையான சாப்பாடு. ஆனால் சொன்னபடி செஞ்சுருக்கேன் அந்த அம்மா. என்ன இல்லாமல் போட சொன்னேன். சூப்பராக இருக்கேன். ரைட்டு. வேறு சட்னி வேணுமாங்கய்யா? இட்லி வேணுமா? ஒரு இட்லி வைக்கவா? நல்லா இருக்கு. நீ சாப்பிடியா உன் பாட்டுக்கு? வாங்க நண்பர்களே, பொங்கல் சாப்பிட்றேன். ஆமாம், இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் லட்சுமி ஸ்டோர் சவுளி வியாபாரம். நயமான சரக்குகளை வச்சு விலை கம்மியான விலையில் கொடுக்குறாரு. ஆமாம், அவர் கடைக்கு எல்லாரும் வாங்க. ஓகே, நான்லாம் அந்த கடையில் தான் எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே அவர் தான். ஆமாம், அதனால் லட்சுமி ஸ்டோருக்கு நீங்கள் அடிக்கடி வாங்க. என்ன சாமானாக இருந்தாலும் சரக்கு நல்ல சரக்காக வைக்கிறாரு. நல்லா நயமாகவும் இருக்குது, விலை கம்மி. ஆமாம், மதுரை விலைக்கு இங்கே கம்மியாக கொடுக்குறாரு. ஓகே, மற்றொரு நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் அந்த இது அது ஆச்சி மெட்டல். அப்படி போடு, ஆச்சி மெட்டலு. ஆமாம், கல்யாண ஜாமான்கள் எல்லாமே மொத்தமாக வாங்கலாம். ஆமாம், சில்லறையாகவும் கிடைக்கும். ஆமாம், நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு சாதகமாகவும் செய்வார். ஓனரு அப்பேற்பட்டவர் நல்லபடியாக பண்ணி தருவார். கண்டிப்பாக. அதனால் எல்லாருமா ஆச்சி மெட்டலில் பாத்திரங்கள் வாங்க. கல்யாண சாமான் சரக்கு பூராமே இருக்குது. எந்த சரக்கும் வெளியில் வாங்க வேண்டாம். ஆமாம், வாங்க. கம்மியான விலையில், மதுரை ரேட்டை விட கம்மியாக கிடைக்கும். மதுரை விலைக்கு கம்மி. நீங்கள் வேணாலும் கேட்டுக்கிட்டு ஒரு சாமானை எங்கள் இதில் வாங்கிக்கிட்டு கூட நீங்கள் போய் வெளியில் எடுத்து பாருங்கள். அவ்வளோதான். எங்கள் சாமானை விட அது நயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன்னு கேளுங்க. சாம அவ்வளோ நயமான சரக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, பொங்கலை சாப்பிடுவோம். பொங்கல் சூப்பராக இருக்குங்க. பொங்கல் நல்லா போடும். உப்பு போடாமல் போட சொன்னேன். நல்லா இருக்கு. அண்ணே நெஞ்சண்ணே, நீ சாப்பிடுயா? கொஞ்சம் சட்னியா? கொஞ்சம் அப்படியா? சட்னியா வேணாம். சட்னி வேணாம். இப்போ பொங்கல் நல்லா இருக்கா? ஒன்று விட்டு ஆட்டி பார்ப்போம். இந்த சாம்பார் ஊற்றுவா? சாம்பார் ஊற்றவா? நண்பர்களே, ஐயா காலை சாப்பாடே பாவம். 12 மணி ஆச்சு. 12:30 ஆச்சுங்க. ஆமாம், 12:30 ஆச்சு. காலை டிஃபன் 12:30க்கு சாப்பிட்றேன். மதிய சாப்பாடு 3-4 மணி ஆயிடும். நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு நண்பர் வந்திருக்கார். அண்ணன் நெருஞ்சி அண்ணன். சேர்ந்து செயல்படுவோம். ஐயா, பொங்கல் A1
நல்லா இருக்கு. பொங்கல் நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறேன். டாப்பாக இருக்கு. சரி, நண்பர்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? வண்டியெல்லாம் மெதுவாக ஓட்ட மாட்டேறாங்க பைக்கை, இந்த சின்ன பையலுங்க. அப்பா இங்கேருந்து நான் கேமரா போச்சு அந்த ஐயா இங்கே நான் பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறேன். ஆமாம், வண்டியை எடுத்தாங்கன்னா இங்கே ஆரம்பித்து அந்த கடைசி போகிற வரைக்கும் சவுண்டு சரியான சவுண்டு கொடுத்து வேகத்தில் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பார்ட்டி லேசாக அப்படின்னு கிராஸ் ஆகினான்னா ஆள் குளோஸு, இவனும் குளோஸு. தேவையில்லாமல் வண்டி ஓட்டாதீங்கப்பா, கொஞ்சம் மெதுவாக போங்கப்பா. இந்த ரோட்டில் போகிற போது ஏன் இந்த வேகத்தை காட்டுறீங்க? அதைத்தான் சொல்கிறேன். இந்த வண்டி ஓட்டி வேகத்தை காட்டினா தான் உங்களுக்கு பெருமையாக இருக்குமா? ஆமாம், வண்டியை மெதுவாக ஓட்டுங்கய்யா. நான் டெய்லி பார்க்குறேயா வண்டி டரபுரன்னு வேணும்னே இதுலேருந்து கத்தி அந்த கடைசி போக வரைக்கும் கத்துது. இங்கே உட்காந்து இருக்க முடியல நமக்கு. அப்படி பண்ணுறாங்க. அப்படி ஓட்டாதியே, பார்த்து ஓட்டுங்க. ஆபத்து உங்களுக்கு தான், அதனால பார்த்து ஓட்டுங்க. இனிமேலாம் அப்படி செய்யாதீங்க. வீட்டில் போய் தாய் தகப்பன் தான் கஷ்டப்படுறாங்க. ஆமாம், நீங்கள் வாட்டுக்கு ஒன்று பண்ணிட்டு போயிடுவியே, கடைசியாக தாய் தகப்பங்கிறது கஷ்டப்படணும். கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க தம்பி. இளவட்டங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் தமிழகத்தில் யாருமே பண்ண முடியாது. ஆமாம், ஐயாவை தவிர்த்து. ஆமாம், இந்த காலத்தில் பார்த்துக்கிட்டு நான் பக்கத்தில் உட்காந்து ரோட்டில் மெயின் ரோட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆளும் வர்ற வேகத்தை பார்த்தா என்னடா இந்த மாதிரி போகிறான்னு எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. விழுந்து பப்பரப்பான்னு போறேன். ஆமா, நல்லா கேட்டா அந்த முனங்கில் போய் அவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, அவர் மோதிக்கிட்டாருன்னு தாக்கல் வருது. இங்க ஏன் அந்த மாதிரி அளவுக்கு ஓட்டணும்? ஓட்டுங்க நண்பர்களே, மெதுவா ஓட்டுங்க. ஓட்டுங்க. நீங்க வண்டி உங்க வீட்டு மெதுவா போங்க, மெதுவா வாங்க. ஆமா, அமைதியா போங்க. அதை செய்யுங்க தயவு செய்து. அதை கொஞ்சம் மெதுவா பண்ணி ஓட்ட பாருங்க. ஐயா ஐயா வந்து 3 பைபாஸ் இருக்குமா? 3 பைபாஸ் ஐயா வச்சுருவாரு. என்ன பைபாஸ் தெரியுமா? பட்டையப்பத்தியில் பைபாஸ் ரோட. ஆமாம், இந்த பைபாஸ் மாதிரி தான் அதில் பைபாஸ் இருக்குது. பைபாஸ் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏமிட்டு பைபாஸ் எப்படி இருக்கோ அந்த பைபாஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. பார்த்து ஓட்டுங்க சாமியில். நண்பர்களே, எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. ஓட்டுங்க பிள்ளையா, ஒரு தம்பிகளா, ஒரு பேரைங்களா ஐயா. நான்லாம் கொஞ்சம் வயசான ஆள். நான்லாம் வண்டி ஒரு காலம் ஓட்டினேன். ஒரு ஓட்ட ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுலேருந்து வண்டி ஓட்டுறதை நிப்பாட்டிவிட்டேன். ஆமாம், இப்போ ஆள் வந்தாத்தான் வண்டியில் போவேன், இல்லைன்னா வண்டி ஓட்டுறது இல்லை. யார் கூட்டி போடுவாங்க? ஏன்னா எனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியும், ஆனால் போகாமல் ஓட்ட மாட்டேன். இப்போ யார் வண்டியில் போய்கிட்டு இருக்கீங்க? இப்போ டிக்டாக் மணிங்கிறவர் தான் எனக்கு, மீசமணி, மதுரை மீசமணி. அவர் தான் என்னை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகிறாரு, வராரு. ஏன்னா விழுத்தாட்டுங்களா அது வரைக்கும்? ஆமாம், அவர் எதுவும் விழுத்தாட்ட மாட்டார். அதனால ஒழுங்காக கொண்டுட்டு போகிறாரு. பார்த்து செய்யுங்க ஐயா. எனக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, உங்களை இந்த யூடியூப்ல சொல்லணும்னு அவசியமே, இந்த வண்டி ஓட்டுறதை கொஞ்சம் தயவு பண்ணி போங்கப்பா. சாமி நல்லா இருப்பிய. நான் தகப்பேன் ஐயா பாட்டேன்னு நினச்சி நீங்கள் நினைங்கப்பா. நல்லதான் சொல்கிறோம். இது தவறாக ஆரம்பிக்க நக்கல் கிடையாது. அதில் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் பேசலை, விகாரமாகலாம் சொல்லலை. கொஞ்சம் மெதுவாக போங்க, அவ்வளோதான். நீங்கள் தான் நல்லா இருக்கணும். நீங்கள்லாம் வருங்கால வாலிபர்கள் நல்லா இருக்கணும். நம்ம நாடை வல்லரசு நாடாக்கணும். ஆமாம், என்னங்கய்யா? ஆமாம் ஆமாம். ஓகே நண்பர்களே, ஐயாவுக்கு காலடி பண்ண வெறும் பொங்கலை தான் வச்சு, வெறும் சிக்கன் மட்டன் நினச்சேன். வெறும் பொங்கலை வச்சு அமுக்கிறாரு. புள்ள சாப்பிட முடியலை சாமி. வெறும் பொங்கலாக தள்ளுறாரு. ஐயா சாம்பார் ஏ கிளாஸுங்க. ஆமாம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சாம்பார். தோசை ஐயா, தோசை எல்லாம் வேணாம். சட்னி ஏன் வேணாம் தெரியுமா? தேங்காய் சட்னி காலையில் கொடுத்து விட்டாங்க. லைட்டாக சளிச்சிருச்சு, கெட்டு போச்சு. ஆனால் நான் சாப்பிட்டேன் லைட்டாக அளவுக்குள்ள. ஐயாவுக்கு வேணாம், ஐயா உடம்பு சேராது. இப்போ நான் நினச்சேன் ஐயாவுக்கு அதை கொடுத்து ஜோலியை முடிக்கலாம். ஜோலியை முடிச்சிருக்கோம் ஐயாவை. ஆனால் நான் ஊற்றுறேன்னா ஏன் ஐயாவு மேலே ஒரு பாசம் பற்று. ஐயா வேணாண்டாரு. என்னங்க இதை கொடுத்து நீ ஜோலி முடிக்கலாமா? முடியாதா? நல்லா முடிக்கலாம். ஜோலியை முடிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. ஜோலியை முடிக்கலாம். மனுஷனை ஜோலியை முடிக்கிறதுக்கு எத்தனை வழி. அந்த தவறு நமக்கு பண்ணக்கூடாது, வேண்டாம். ஒருத்தனை கெடுத்து வாழக்கூடாது. என்னங்கய்யா, நம்மள்ட்ட ஒரு வாழ்நேண்டே இருக்கு நண்பர்களே. நம்மள்ட்ட ஒரு கெட்டே இருக்கக்கூடாது. போட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஆச்சி மெட்டல், ஊமச்சி உலம், வீரபாண்டி ரோடு, மதுரை 14. மாடியில் இருக்கு, கீழேயும் இருக்கு. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சாமான் வாங்கலாம். நீங்கள் வாங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சு வாங்க. நான் உங்களுக்கு என்ன, நம்ம கடை 2 கடை இருக்குது. இங்கே ஒரு கடை ஒன்று வச்சுருக்கேன். நான் இந்த கடையில் இருக்கேன்.
எதாக இருந்தாலும் வந்து கேளுங்க, நான் உடனே உங்களுக்கு முதலாளிகிட்ட சொல்லி உங்களுக்கு ஜாதகமாக வாங்கித்தரேன். ஓகே. இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ், மதுரை ஊமுச்சிவளம் ஜவுளி கடை, மதுரை 14. நான் வந்து 30 வருஷமாச்சு இங்கே கடைக்கு வந்து. எனக்கு இந்த 10 மைல் சுற்றளவில் என்னைய ஆளை எனக்கு தெரியாட்டாலும் ஆளுகளுக்கு பூரா என்னைய தெரியும். ஆமாம். இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் வந்து பெரிய பெரிய நேமே ஆகிட்டு விட்டார் ஐயா. நான் கூட கம்மி. இதுக்கு காரணம் யாரு? மதுரை மியூசியம் பண்ணி தான் இதுக்கு காரணம். சரியா சரியா. இந்த அளவுக்கு கூட்டியாந்து இந்த மாதிரி யூடியூப்பில் போட்ட சொல்லி ஆரம்பித்து வச்சவரே வருது. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நான் இதில் இறங்குறத நான் என் பாட்டுக்கு என் தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாள். ஆமாம், நல்லா இருக்கட்டும். ஆனால் ஐயா விட்டு எனக்கு வருமானம் வருது. வருமானம் ஐயா அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. புள்ள குட்டிக்காரரு, குடும்பத்துக்காரரு. எனக்கு இவருக்கு நல்லதை பண்ணுங்க, நல்லா செய்யுங்க சாமி. பாவம், அவர் வேற வேலையெல்லாம் விட்டுட்டார், டிரைவர் வேலையெல்லாம் விட்டுட்டார், இதில் இறக்கிட்டார். ஆமாம் நம்மளே. ஆமாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஐயா வந்து ஐயா விட்டு எனக்கு நிறைய வருமானம் வருது. எனக்கு விட ஐயாவுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆமாம், அதனால் வந்து ஐயாவுக்கு தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்டு இருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், ஓகே. இவருக்கு ஒரு நல்லதை பண்ணுங்க சாமியில், நல்லா இருக்கணும். பாவம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. பிள்ளைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. போதுங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம கஷ்டத்தை நம்ம நண்பர்கிட்ட சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. இல்லை அவங்களுக்கு தெரியணும்ல. நாளைக்கு அவங்க யூடியூப்பில் பாப்பா இல்லை பார்த்து ஏதோ உங்களுக்கு ஒரு என்னத்தையாவது ஒரு உதவி பண்ணட்டுமியா. ஆமாம், அது கண்டிப்பாக. இப்போயே நீங்கள் பார்க்குற வீடியோவில் எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது. மாதம் ஒரு 12 ரூபா 13 ரூபா வருது. அது ஐயா ரசிகர்கள் அதிகமாக பார்க்குறாங்க வீடியோ. ஐயா கமெண்ட்டுக்கு நிறையா வருது. அதே தொடர்ந்து ஐயா வச்சு வீடியோ போட்டுக்கிட்டே நண்பரோட. எனக்கெல்லாம் வேணாம், ஆண்டே எனக்கு நல்லா வச்சுருக்கேன், நல்லா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் பாடு இல்லை. ஐயா இது வரையும் 10 பைசா கூட வாங்கினதில்லை. நானும் கொடுத்ததில்ல, ஐயா வாங்கவும் மாட்டார். நான் அவருக்கு நல்லதை பண்ணுங்க சாமி. ஐயா தான் நமக்கு எப்பவுமே டீ வடை வாங்கி தர்றது. எப்பயுமே ஐயா தான் நல்லா செய்வான், நல்லா இருப்பான். இவருன்னு இல்லை, யாரும் பசிக்குதுன்னு வந்தாங்கன்னா ஐயா செய்வோம். என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணி. ஆமாம் நம்மளே, சத்தியம் உண்மை தான். உண்மையில் யாரும் பசிக்குதுன்னு சொன்னால் உடனே கூட்டி கொண்டு சாப்பாடாக போட சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் வாடி வந்தவன். இன்றைக்கி ஆண்டவன் நல்லா இருக்கேன், அதுக்காக வேண்டி நல்லா இருக்கேன்னு நின்றுட்டு மக்களெல்லாம் இது பண்ண மாட்டேன். யாரும் பசிக்குதுன்னு வந்து கேட்டால் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யலேன். ஓகே ஐயா, சாப்பிட்ருங்க. ஆமாம், ஓகே. வீடியோ முடிச்சுக்கணுமா? ஆமாம், வீடியோ முடிங்க. மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களை மதுரை மீசமணி, வெள்ளியேட்டி சிங்கம். வெள்ளியேட்டி சிங்கம், பேர் சொல்லுங்க. வெள்ளியேட்டி சிங்கம் கார்மேகம்னாலே ஏரியாவே கடகட நடுங்க. ஆமாம், அப்படி நடிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அப்படி நடந்து நல்லா இருப்பேன். மொத்தத்தில் ஐயாவும் நான் நல்லபடியாக நடப்பேன். ஆமாம், ஐயாவும் நான் வந்து வித்தியாசமாக நினைக்க மாட்டேன். எல்லாரும் நல்லது ஓடும், எல்லாரும் ஓடினா எல்லாரும் ஓடுகிறோம். காலையில் சும்மா அதிர. ஆனால் டம்மி பீஸ் 2 பேருமே ரொம்ப டம்மி. ஓகே நம்மளே, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ரூன் வண்டி ஓட்டுங்க, மெதுவாக ஓட்டுங்க. ஓகே, பாய் பாய் ஐயா. பாய் சொல்லுங்க ஐயா. பாய் 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 பாய். வணக்கம், நன்றி, வணக்கம். இது நல்ல யூடியூப்பில் ஓடி இருக்குங்கய்யா.